சர்ப்பம் போன்றதும் கோணலாக வளையக்கூடியதும் கால்கள் இல்லாத முதலையை போன்றதும் கடினமான தோல் உடைய உடலை உடையதும் உள்ள ஒன்றுதான் லிவியாதான். வேதாகமத்தில் பலவானை குறித்த உவமை பொருளாக கொண்டிருக்கும் விலங்கினம்தான் லிவியாதான். தேவன் யோபுவோட பேச ஆரம்பித்த சமயத்தில் அவன் தளர்ந்து சோர்ந்து பெணனெல்லாம் இழந்து இனிமேல் உலகில் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை இழந்து காணப்படுகிறான். அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்கவும் அவன் இதுவரை எப்படி இருந்தான் என்பதையும் இனிமேல் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவனுக்கு கற்பித்து அறிவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த லிவியாதானை உவமையாக வைத்து யோபுவோடே தேவன் பேசினார். லிவியாதான் ஆழ்கடல் வாழ் உயிரினமாகும். இதன் உருவம் நீண்ட பாம்பு போல கோணலாக வளையக்கூடியதும் அடர்த்தியான காற்று உட்புகாத சிதில்கள் கொண்டதாயும் பயங்கரமான பற்கள் உடையதாயும் அருணோதயம் போல கண்கள் கொண்டதாயும் அதன் நெஞ்சு கல்லை போல கெட்டியாகவும் அதன் வாயிலிருந்து எரிகிற அக்கினி பொறிகளும் பறக்கும். அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். என்னதான் லிவியாதான் மிகவும் கொடிய மிருகமாயிருந்தாலும் அதன் தன்மை மற்றும் வல்லமைகளை மேற்கோள் காட்டி தேவன் யோபுவோடே பேசினது போல நாமும் ஒரு லிவியாதானாக மாறி நம்மை மேற்கொள்ளும் வல்லமை வேறொன்றும் இருப்பதில்லை என்பதை இந்த காணொளி மூலம் அறிந்து பயனடைவோம். லிவியாதானானது பெருமையானவற்றையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. எல்லா ஜீவன்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறது போல நம்மை தேவன் ராஜாக்களாக வெளிப்படுத்தப் போகிறார். ஆயத்தப்படுவோம். தேவன் யோபோடே கடைசியாக லிவியாதானை பற்றி பேசினார். லிவியாதானை பற்றிய முழு விவரங்களையும் யோபு அறிந்த போது தன்னை முழுவதும் அறிந்து உணர்ந்து தேவனிடம் தன்னை தாழ்த்தி ஒப்புவித்து விட்டான். பின்பு ஒரு லிவியாதானாக மாறினான். அவன் பெலன், சுகம், ஆஸ்தி, ஐசுவரியம், கணம், புகழ் படைத்தவனாக நீண்ட காலம் வாழ்ந்தான். தேவன் நம்மை பலமுள்ள லிவியாதானைப் போல மாற்ற வல்லவராயிருக்கிறார். லிவியாதான் கோணலான வலு சர்ப்பம்தான். ஆனாலும் இந்த சர்ப்பத்தை போல புத்தியாக செயல்படும்படி இயேசு கற்பித்தார். சாத்தான் இன்றைக்கு லிவியாதானைப் போல இருந்து மனிதரை பயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏசாயா 27:1 சொல்லப்பட்டதுபடி அவனை தேவன் தமது பட்டயத்தினாலே தண்டிப்பார். இவ்வுலகமாகிய சமுத்திரத்திலிருந்து வெளியே எடுத்து அவனை கொன்று போடுவார். லிவியாதானானது பெருமையானவற்றையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. எல்லா ஜீவன்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறது போல